அந்த மேசராசிக்காரர்கள் இடமாற்றத்துக்கு முயற்சிக்கிறீங்கன்னா இடமாற்றம் கிடைக்கும். வெளியூர் போவீங்க, பயணங்கள் நடைபெறும். சரிங்களா? அதற்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்குங்க. இடம் வைக்கணும்னு நானும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. முயற்சிகள்லாம் தோல்விகளை தான் தழுவுதே தவிர வெற்றியை நோக்கி பயணப்படலைங்க அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவர்களுக்கு இந்த மாதம் அந்த இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு வலுவான மாதமாக அமைகின்றது. விரய செலவுகள் அநேகம் நடைபெறுகின்ற மாதம். அதனால கூடுமான வரையிலும் பார்த்தீங்கன்னா அந்த விரயங்கள் நடக்கும்னு சொல்றதுக்கு ஜோசியர் தேவையில்லை. ஆனால் அதை கொஞ்சம் சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஜோதிடர் தேவை. இங்கே பாருங்க, இந்த மாதம் செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய மாதமாக அமைகின்றது. அப்போ கையில் பணம் வச்சிருக்கீங்க, நமக்கு தேவையான அமைப்புகள் ஏதேனும் வீட்டில் இருக்குன்னா தானாக செலவு வர்றதுக்கு முன்னாடி நம்மளா செலவை ஏற்படுத்திக்கிறது நல்லது. இப்போ கையில் ஒரு 10,000 ரூபா இருக்குது, ரொம்ப நாளாக வீட்டில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, டப்புன்னு ஒரு ஃப்ரிட்ஜை எடுத்து வச்சுறது நல்லது. எதிர்பாராத சின்ன சின்ன நட்டங்கள், தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உடனே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே நஷ்டம் வந்துடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். கோச்சாரங்கிறது 10% தான். சரிங்களா? ஒருவேளை உங்கள் சுய ஜாதகப்படியும் 8ஆம் இடம் 12ஆம் இடம் அல்லது 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பலமாக உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத விஷயங்களில் முதலீடு போடுறதை தவிர்க்கணும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள். பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான பலன்கள் நண்பர்களே. இதோடைய பலம் வந்து அதிகபட்சம் ஒரு 10%, அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ நான் இதில் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன், 5மே உங்களுக்கு நடந்துருமானா அப்படி கிடையாது. அப்புறம் எதுங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு திருமணமா, இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தை நான் இங்கே சொல்லும் போதும் பலன் 5 பாயிண்ட் சொல்கிறேன்னா 5 பாயிண்ட்டுக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தியும் ஓடினா தான் அந்த பலன் நடக்கும். ஏன்னா ஜாதகமும் கோச்சாரமும் சேரும்போது தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. உங்கள் சுய ஜாதகப்படி நான் சொல்கிற பலனுக்கு அந்த தசாபுக்தியும் எந்த பலனுக்கு நடக்குதோ அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் வலுவா. சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இந்த புரிதலோட நம்ம இப்போ பலன்களுக்குள்ளே போவோம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைகின்றது வாருங்கள் பார்க்கலாம். மேஷம். மேச ராசி அன்பர்களே, மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த பிப்ரவரி மாதம் 2 முக்கியமான விஷயம். முதல் நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடமாற்றங்கள், பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் மேசராசி அன்பர்களுக்கு உண்டு. சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறது, நீண்ட நாளாக ஏதாவது இந்த ஊர் பயணம் போயிட்டு வரணும், இந்த இல்லை அந்த ஊர் டூர் போயிட்டு வரணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பயணங்கள் மேற்கொள்வது, அல்லது சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு உத்தியோக தொழில் நிமித்தமாக வெளியிட மாற்றங்களை மேற்கொள்வதுன்னு யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சிகளில் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். இது பலன். இப்போ எல்லா மேசராசிக்காரங்களும் கிளம்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ தான் ஜாதகத்தை எடுக்கணும். எடுத்து வச்சுட்டு கையில் பாருங்கள், 3ஆம் இடம் 12ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம், இந்த 3 இடங்கள் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு தசாபுக்தி இப்போ உங்களுக்கு போகுதான்னு பாருங்கள். இப்போ போகணும், இந்த பிப்ரவரி மாதம் போகணும், அதான் ரொம்ப முக்கியம். போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மேசராசிக்காரர்கள் இடமாற்றத்துக்கு முயற்சிக்கிறீங்கன்னா இடமாற்றம் கிடைக்கும். வெளியூர் போவீங்க, பயணங்கள் நடைபெறும். சரிங்களா? அதற்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்குங்க. இடம் வைக்கணும்னு நானும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. முயற்சிகள்லாம் தோல்விகளை தான் தழுவுதே தவிர வெற்றியை நோக்கி பயணப்படலைங்க அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவர்களுக்கு இந்த மாதம் அந்த இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு வலுவான மாதமாக அமைகின்றது. தாராளமாக முயற்சிக்கலாம். அது வீடு மாற்றம், ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது, குடிபெயர்றது, அல்லது ஏதேனும் ஒரு சொத்துக்களை விற்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த சொத்துக்களை விற்கிறது, அந்த டாக்குமெண்டேஷன் பிரச்சனையெல்லாம் குறைச்சி விற்கிறது, இதற்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம். அப்படி உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க. 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு நடைபெற்று கொண்டு இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கான யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு. நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரிங்களா? ஆக அதை மனதில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனை அடுத்த ஒரு அமைப்பாக, அன்பு நண்பர்களே, அதனை அடுத்த ஒரு அமைப்பாக வேற என்ன முக்கியமான விஷயம்
அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சில புது புது உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ உதவி உங்களுக்கு தேவைப்படுற நிலைமையில நீங்க இருப்பீங்கங்கிறது அதோட உள்ள அர்த்தம். சரிங்களா? உதவிகள் பலரிடமிருந்து கிடைக்கும். உங்க ஜாதகப்படி 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு நடக்குதுன்னா, உறுதியா உதவிகள். அது பண உதவியா இருக்கலாம், ஆள் உதவியா இருக்கலாம், ஒரு ஒரு சின்ன ஹெல்பிங்கா இருக்கலாம். தேவைப்படுகின்ற நேரங்கள்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். இது ஒரு அமைப்பு. இது 3 தாங்க நான் இந்த காலகட்டத்தில சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். அதனை அடுத்த அமைப்பாக எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, விரயச் செலவுகள் அநேகம் நடைபெறுகின்ற மாதம். அதனால கூடுமான வரையிலும் பார்த்தீங்கன்னா, அந்த விரயங்கள் நடக்கும்னு சொல்றதுக்கு ஜோசியர் தேவையில்ல. ஆனா அத கொஞ்சம் சுப விரயமா மாத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஜோதிடர் தேவை. இங்க பாருங்க, இந்த மாதம் செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய மாதமாக அமைகின்றது. அப்போ கையில பணம் வச்சிருக்கீங்க, நமக்கு தேவையான அமைப்புகள் ஏதேனும் வீட்டில் இருக்குன்னா, தானா செலவு வர்றதுக்கு முன்னாடி நம்மளா செலவை ஏற்படுத்திக்கிறது நல்லது. இப்போ கையில் ஒரு 10,000 ரூபா இருக்கு, ரொம்ப நாளாக வீட்டில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, டப்புன்னு ஒரு ஃப்ரிட்ஜை எடுத்து வச்சுறது நல்லது. அப்போ செலவுகள் உண்டு. அந்த செலவுகள் வீண் செலவுகளாக போவதற்கு வாய்ப்பு அதிகம். அதற்கு முன்பாக அதை பயனுள்ள செலவுகளாக மாற்றிக்கிடுங்க. இப்போ எல்லாருக்கும் செலவு வந்துருமா? சுய ஜாதகப்படி 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு நடைபெறுகின்றதோ அவர்களுக்கு செலவுகள் ஏற்படும். அதை முறைப்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் 3-8ஆம் இட தொடர்பில் உங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைகின்றது. அதனால எதிர்பாராத சின்ன சின்ன நட்டங்கள், தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உடனே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே நஷ்டம் வந்துருமா அப்படின்னு பயப்பட வேண்டாம். கோச்சாரங்கிறதே 10% தான், சரிங்களா? ஒருவேளை உங்க சுய ஜாதகப்படியும் 8ஆம் இடம் 12ஆம் இடம் அல்லது 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பலமாக உண்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத விஷயங்கள்ல முதலீடு போடுறதை தவிர்க்கணும். தேவையில்லாத பணம் கொடுக்கல் வாங்கல்கள் பண்றதை தவிர்க்கணும். இதை தவிர்த்துக்கிட்டோம் அல்லது குறைச்சிக்கிட்டோம்னா நஷ்டங்கள் பெரிதா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த தசாபுக்தி நடக்குது அப்படின்னு சொன்னா உறுதியாக நீங்கள் பெரும் அகலக்கால் வைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா எளிமையா அதுல இருந்து கடந்து வந்துடலாம் நண்பர்களே. கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, உங்களுக்கு ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலம் இருக்கிறவங்களுக்கு பெரிதாக கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்காது. அதனால அதாவது பிற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பொருளாதார விரயம், அலைச்சல் இதெல்லாம் பெருசா இருக்காது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சகோதர உறவுகளோடு அல்லது சகோதரி உறவுகளோடு, சரிங்களா? அதாவது உடன்பிறப்புகளோடு கொஞ்சம் கருத்து முரண்பாடுகளோ அல்லது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வழக்கு தொந்தரவுகள் போய்கிட்டு இருந்தால் அது வீரியம் அடைகிறதுக்கோ வாய்ப்பு அதிகம் இந்த மாதம். அப்போ இந்த மாதம் சகோதர உறவுகள் சகோதரி உறவுகளோடு கொஞ்சம் வீண் பேச்சுவார்த்தை எல்லை மீறுதுன்னா நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு போய்க்கணும். எடுத்தோம் கவுத்தோம்னு டப்பு டப்புன்னு பேசிடக்கூடாது, சரிங்களா? அதனால் உங்கள் ஜாதக அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா 3-6 தொடர்பு 3-8 தொடர்பு இருந்து உங்கள் ஜாதகத்தில் அது பார்க்க முடியாது உங்களால். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிடுங்க, 8ஆம் இடம் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உடன்பிறப்புகளோடு தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் இழுத்துக்கிற வேலையை குறைச்சிக்கிறது நல்லது இந்த மாதம். அதனால் அன்பு நண்பர்களே, உறவுகளிடையில் உடன்பிறப்புகளோடு இந்த மாதம் நிதானம் தேவை. அதே போல் ஒரு நல்ல அதிகார அமைப்புகள் இருக்கிறீங்க, ஒரு முக்கிய பொறுப்புகள் இருக்கீங்க, உங்கள் கையெழுத்துக்குன்னு ஒரு பலம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த இடங்கள்ல சைன் பண்ணாலும், என்ன அக்ரிமெண்ட்ஸ் போட்டாலும், என்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யணும். ஏன்னா டாக்குமெண்ட்ஸ்லையோ உங்கள் சைனிங்லேயோ உங்கள் ஒப்பந்தத்திலேயோ உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்லையோ சின்ன பிழை ஏற்பட்டு அந்த பிழையால் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் எப்படின்னு கோச்சாரம் சொல்லுது. அப்படியே உங்கள் சுய ஜாதகத்துக்கு வாங்க. 8ஆம் இடமோ அல்லது 6ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அல்லது 3ஆம் இடம் கெட்டு போய் தசாபுக்தி போகுதுன்னா இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வலுவாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். பிரச்சனை உண்டு, நம்ம என்ன பண்ணுறது? அப்படியே அதை பெருசுபடுத்தாத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக 1க்கு 2 முறை எந்த டாக்குமெண்ட்டையும் படித்து சைன் பண்ணுறது நல்லது. எந்த ஒரு செய்தியையும் உங்களுக்கு வந்து சேர்ந்த உடனே அதை சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வெளியில் விடுறது நல்லது, சரிங்களா? சும்மா ரூமரை நம்பி நம்ம ஒரு அறிவிப்பு விட்டுறக்கூடாது. பதவிகளில் பொறுப்புகளில் முக்கிய இடங்கள்ல இருக்கிறவங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஆக இந்த இடங்கள்ல கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதும்.
பரிகாரம்ங்கிறதே எச்சரிக்கை உணர்வோடு நிதானத்தோடு இதை செய்தால் என்ன பின்விளைவு வரும் அப்படின்னு சிந்தித்து செயல்படுவதுதான் பரிகாரம். அதை தாண்டி உங்களுடைய மனம் எத்தெய்வத்தை சரணாகதி அடைகின்றதோ அத்தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். அது யாரா வேணாலும் இருக்கலாம், XYZன்னு. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, எங்க இதுல கல்யாணம் குழந்தை பாக்கியத்தை பத்தியே பேசல. இந்த மாதம் அதற்கான கோட்சார அமைப்புகள்ல வலுவா எதுவும் காட்டல. ஆனா உங்க சுய ஜாதகப்படி நல்ல தசாபுக்திகள் போகுதுன்னா திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இயல்பா கிடைக்கிறவங்களுக்கு கிடைச்சிரும், கவலை வேண்டாம். ஆக அனைத்து மேசராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.